பாருங்க, அது அந்த மாதிரி ஆட்கள் மேல அட்ராக்ஷன் ஆகி போவாங்க. இந்த உபதேசம் தான் கரெக்ட். ஒருத்தர் சொல்றாரு, விசுவாசிக்கு மரணமே கிடையாது. அப்படி உபதேசம் என்னன்னா, விசுவாசிக்கு மரணமே கிடையாது. நீ மரிக்காம வாழலாம், எத்தனை வருஷமும் நீ வாழலாம். அது ஒரு உபதேசம். நீயா ஆண்டவரே நான் மரிக்கிறதுக்கு ரெடி, நான் விரும்புறேன்னு சொன்னாதான் உனக்கு மரணம், இல்லைன்னா மரணமே கிடையாதான். எங்க இருந்து? பைபிள்ல இருந்து அறகுறையான வசனத்தை வச்சுக்கிட்டு தவறான விளக்கம் கொடுத்து இந்த மாதிரிலாம் பேசுறாங்க பாருங்க. கேட்க நல்லா இருக்குல்ல விசுவாசிகளுக்கு. ஓ, மரணமே கிடையாது நமக்கு, அதுக்கு ஒரு வசனம் அவ்வளவுதான். என்ன விசுவாசிக்கிறவன் சாகாமல் பிழைத்திருப்பான், மரித்தாலும் பிழைத்திருப்பான் தான் அப்படி சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நீ விசுவாசியா இருந்தா ஒரு வியாதி வந்து மரிச்சிட்ட, ஒரு விபத்து வந்து மரிச்சிட்டாலும் பரலோகத்துல இயேசுவோட உயிரோடு இருக்க போற. அதுதான் விசுவாசிக்கணும். நான் சாகவே மாட்டேன், எனக்கு விபத்தே வராது, வியாதியே வராது, இதெல்லாம் கள்ள உபதேசம்.